ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் முத்துநகர் முத்துவின் முத்தான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் கடவுள் முருகப்பெருமான் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பல மர்மமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு முருகன் சிலைக்கு பின்னால் இருக்கிற பஞ்சலிங்கம் இருப்பது தெரியாது. கோயில் மண்டபத்து உள்ளே சுற்றி வர இடத்துல பெருமாள் சாமி பக்கத்தில் சந்தன மலை ஒன்று இருக்கும். இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கடல் பக்கத்துலேயே ஒரு 4 கிணறு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்ல தண்ணீர் இருக்கும். அது பெரிய அதிசயங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். போன வீடியோவில் நம்ம இந்த திருச்செந்தூர் பற்றிய ஸ்தல வரலாறு, கோபுரம், வள்ளிக்குகை போன்ற பல விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். திருச்செந்தூரை பற்றிய பல விஷயங்கள் அந்த வீடியோவில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அமைக்கிறங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லான்னு சொல்லுங்கள். ஏதாவது விஷயம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். போன வீடியோவில் கோயில் எங்கே இருக்குது, கோயிலுக்கு எப்படி வரணும், எப்படி தரிசனம் பண்ணணும், முருகரை, அன்னதானம் எல்லாத்தையும் பார்த்தோம். லாஸ்ட்டில் வள்ளிக்குகை வரை பார்த்து முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக வள்ளிக்குகையிலேருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கேமராமேன் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக போனால் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரேட் ரொம்ப கம்மி தாங்க, 2 நிமிஷத்தில் ஃபோட்டோ காப்பி கையில் தந்துடுவாங்க. திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் அப்புறம் ஊனமுற்றவங்களுக்கெல்லாம் தனி வாகன வசதி இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உள்ள முருகரை தரிசனம் செய்கிறதுக்கும் கட்டணமே கிடையாதுங்க. டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். சிறப்பு பாதை இருக்குங்க. வெயில் இல்லாமல் காலையில் இல்லை மாலை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உக்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் இந்த கடல் அலை சவுண்டை கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு தான் மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. ஏன்னா கடல் அலையில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, ரொம்ப அமைதியான சூழ்நிலாக இருக்கும். அந்த ஒரு இடத்த கடந்து வரும்போது நீங்கள் கவனிச்சிக்கலான்னு கரெக்டாக தெரில, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய திருநங்கைகள் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கை தட்டிட்டு வந்தாலே காசு கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு பழக்கம். இந்த முறையும் ஆசீர்வாதம் வாங்கினேன். என்ன ஒரு சின்ன வருத்தம், 10 ரூபா கொடுத்தேன், வாங்க மாட்டேன்ட்டாங்க, எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அது மட்டும் தான் எனக்கு சின்ன வருத்தம். ஆனால் செம கலாய் கலாச்சிட்டாங்க, சிரிச்சுட்டு தான் வந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு கேங் மாட்டிட்டாங்க, அவங்கக்கிட்ட நின்று பார்த்து ரசிச்சுட்டு தான் வந்தேன். நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இருக்கிற பாதை பார்த்திங்கன்னா கோயில் மண்டபத்தை சுற்றி வர்ற பாதைங்க. கடல் பக்கத்தில் வந்துட்டோம். லெஃப்ட்டில் கடல் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் கம்பாக கட்டி வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பொது தரிசனம். இப்போ சாதாரண டைமில் கூட்டம் இல்லாமல் இருக்குது. மற்ற டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே கூட்டமாக லைனில் தான் நிற்பாங்க வரிசையில். எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் பார்த்திங்கன்னா, மந்திரம்னு தப்பாக நினச்சிடாதீங்க, இது மிகவும் சக்தி வாய்ந்த முருக மந்திரம் பார்த்துங்க. சில நேரத்தில் கனவுலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. தூக்கத்தில் வந்து எழும்பிடும், ஆனால் கை கால் அசைக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நான் இந்த மாதிரி இந்த மந்திரத்தை 4 வரி தான். அந்த கந்த சஷ்டி கவசத்தில் உள்ள மந்திரம். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையறை தற்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. இவ்வளோ தாங்க. இதை படித்தேன்னா நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது. சங்கடமான சூழ்நிலை எதாவது வந்துச்சுன்னா முருகனை மனசார நினச்சி அந்த மந்திரம் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த பலன் தரும். அது பொது தரிசனம், காசு கொடுத்து போகிற மாதிரி தரிசனம் எல்லாமே இருக்குங்க திருச்செந்தூரில். இது பார்த்திங்கன்னா பொது தரிசனம். உள்ளே எப்படி போனாலும் சரிங்க, கோயில் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா மேல் சட்டை பனியன் எதுவுமே அணியக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம வந்து கழட்டி கையில் வச்சுட்டு தான் கொண்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். முருகனின் 6 படை வீடுகளில் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் திருச்செந்தூர் தான். ஏன் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கோயிலும் மலையில் தான் இருக்கும். நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில் மட்டும்தான் கடல் பக்கத்தில் இருக்கும். இன்னொரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா
முருகன் 6 படை வீடுகளில் பார்த்தீங்கன்னா 5 வீடுமே பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்கும். நீங்கள் போகும்போது மேலே ஏறி ஏறி போகிற மாதிரி இருக்கும். சாமி கும்பிட்டு இறங்கி இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து நம்ம கோயில் உள்ள சாமியை தரிசனம் பண்ண போகிற பாதை பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இறங்கி போவீங்க. மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு மேலே வரும்போது படி ஏறி வர்ற மாதிரி இருக்கும் நம்ம. இதுவும் திருச்செந்தூரோட ஒரு சிறப்புங்க. அப்போ கருணையின் கடலே கந்தா போச்சுன்னு ஒரு வசனம் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான வசனம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரசம்காரம். அதாவது முருகப்பெருமாள் பார்த்திங்கன்னா சூரபத்மன்ற அசுரனை பார்த்திங்கன்னா வதம் செய்த காட்சியை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை தெளிவாக புரியும். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். அசுரன் வந்து சிவன்கிட்ட வாங்கின வரோம், அப்புறம் முருகர் வந்து பிறந்து வளர்ந்த கதை எல்லாமே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நல்லா. சூரபத்மன் என்ன அசுரன் பார்த்திங்கன்னா சிவனை நோக்கி தானம் இருந்து பல வரம் வாங்கியிருப்பார். வரம் வாங்கி அசுரன் என்ன பண்ணுவாங்க, தேவர்களை கொடுமை பண்ண ஆரம்பிப்பார். அவரை அழிக்க முருகப்பெருமாள் வந்து திருச்செந்தூருக்கு படையெடுத்து வருவார். அதுவே பார்த்திங்கன்னா சூரன் வதை என அழைக்கப்படுகிறது. சூரபத்மனுக்கு பார்த்திங்கன்னா 2 சகோதரர்கள். ஒன்று பார்த்திங்கன்னா சிங்கமுகன், அவன் வந்து சிங்கமுகமாக இருப்பார். தாரகன் வந்து யானை முகம். அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூரபத்மன் அழிக்க வர்றதுக்கு முன்னாடி முதலாக வந்து நிற்பார். அவரை முருகப்பெருமாள் அழித்த பிறகு அடுத்து சிங்கமுகன், அதாவது சிங்கமுகம் வச்ச சிங்கமுகன் வருவார். அவரையும் நம்ம முருகப்பெருமாள் வந்து வதம் செஞ்சிருவார். இறுதியாக தான் பார்த்திங்கன்னா சூரபத்மன் அசுரன் வருவார். அவரையும் இறுதியில் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமாள் வந்து வதம் செய்வார். ஆனால் தீவனை அழிப்பதை காட்டிலும் தீயை குணத்தை அழிப்பதே சிறப்பு. அதே போல் என்னென்னா முருகப்பெருமாள் பார்த்திங்கன்னா அவரை வந்து ஃபுல்லாக அழிக்க மாட்டார். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவர் மாமரமாக மாறி கடலில் அந்த மாதிரி மாயையெல்லாம் நிறைய பொடியும் போது தன்னோட வேளால் அந்த மரத்தை பார்த்திங்கன்னா சரி பாதியாக பிடிப்பார். அதில் ஒரு பாதி பார்த்திங்கன்னா மயிலாகவும் இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா சேவலாகவும் உருவெடுக்கும். அதை தான் முருகர் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியை தனது வாகனமாகவும் இன்னொரு வந்து சேவர் கொடியாகவும் மாற்றி அவர் அருகில் வச்சுப்பார். முருகப்பெருமாள் பார்த்திங்கன்னா 6 நாள் படையெடுத்து சென்று இந்த மாதிரி தவம் இருந்து அந்த அசுரனை வென்ற அந்த சூரன் வதை அன்னைக்கு தான் கந்த சஷ்டி வந்து நம்ம வருஷம் கொண்டாடுறாங்க. இதான் கந்த சஷ்டின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன வேண்டி விரதம் இருந்தாலும் அப்படியே நடக்குன்றது பார்த்திங்கன்னா நம்பிக்கை. எனக்கு திருச்செந்தூர் சைடு தாங்க ஊர். எங்கள் ஊர் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே திருச்செந்தூர் கோயிலே போய் தங்கி அந்த முருகன் பார்த்திங்கன்னா அசுரனை வதம் செய்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. சில ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா 5 நாள் விரதம் இல்லாமல் 6ஆவது நாள் மட்டும் நடந்தே கோயில் போவாங்க. கோயில் போய் அந்த அசுரனை வந்து முருகன் வதம் செய்கிறத பார்த்துட்டு கடலில் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா என்ன வேண்டி போடுறாங்களோ அது அப்படியே நடக்குன்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதாங்க நம்ம கோயிலோட முன் வாசல். நம்ம கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இடது பக்கம் கடல் இருக்கும். அது வலது பக்கம் பார்த்திங்கன்னா அதில் நாழிக்கிணறுன்னு சொல்லிட்டு வாயில்னு போட்டு வச்சுருப்பாங்க. அது உள்ளோடி போனால் டேரெக்டாக பார்த்திங்கன்னா நாழிக்கிணறுல போய் நம்ம எண்டிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயில் வாசல்னு சொல்லிட்டு தூத்துக்குடி திருநெல்வேலிலேருந்து பஸ் வரும். அந்த பஸ்ஸுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு தாங்க வரும். கடற்கரை பக்கத்துலேயே வந்து விட்டுருவாங்க. இதுலேருந்து நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கு. இப்போ நான் சாதாரண டைம் வந்ததுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குது. இந்த கந்த சஷ்டி டைம்லாம் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிற்க முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும். கடலில் மண்ணே பார்க்க முடியாது, அவ்வளோத்துக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கும். திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா முருகர் பார்த்திங்கன்னா அசுரனை வதம் பண்ணதுனால ஆக்ரோஷமாக இருப்பார்னு நினைக்காதீங்க. ரொம்ப சாந்தமாக இருப்பார். அவர் கையில் வந்து தாமரை பூவும் இன்னொரு கையில் பனிமாலையும் இருக்கும். அதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சாந்தமான சாமி. நம்ம திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா 24 தீர்த்த கட்டங்கள் இருக்குது. இதில் 22 தீர்த்தம் பார்த்திங்கன்னா கடலோட உட்பகுதியில் பாறை கடையில் இருக்குது. திருச்செந்தூர் முருகன் மூலவர் சிலைக்கு நேராக கடலில் பார்த்திங்கன்னா 16ஆம் தீர்த்தம் இருக்கான். அதெல்லாம் அந்த கடலில் குளிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கடல்லேருந்து ஒரு 100 மீட்ரு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாழிக்கிணறு தீர்த்தம் இருக்குது. இதுவும் ரொம்ப சிறப்பு மிக்க தீர்த்தம்.
இந்த தீர்த்தம் உருவான வரலாறு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இந்த இதில் பார்த்தோம். முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா, நம்ம அசுரனை பார்த்தீங்கன்னா வதம் செஞ்ச பிறகு, தான் படையில் உள்ள போர் படையில் உள்ள வீரர்கள் எல்லாருமே கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க. பக்கத்தில் கடல் இருக்கனால குடிக்க தண்ணி இருக்காது. இன்னொரு பக்கம் சூரனை வதம் பண்ணாலும் அது ஒரு கொலை தான். அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காகவும் முருகப்பெருமாள் தன் கையில் இருந்த ஞான வேலால் ஒரு ஊற்றியை உருவாக்குவார். அதுதான் இன்றளவும் நாழிக்கிணறு தீர்த்தம் என வரலாறு கூறுகிறது. முருகப்பெருமானின் ஞான வேளால் உருவான ஊற்று என்பதால் இன்றளவும் இதில் குளிப்பவர்களுக்கு ஞானமும் வீரமும் புண்ணியம் கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த நாழிக்கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறுமா இருக்கும். அதில் இறங்கி இப்போ 24 அடி கீழே இறங்கி போனால் ஒரு சதுர அடியில் இது மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்கும். சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதில் எடுக்க தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே தான் கடற்கரை இருக்குது. ஒரு 100 மீட்டர் தூரம் தான் இருக்கும். அதுலேயே ஒரு நன்னீர் கிடைக்குன்னா அது பெரிய ஒரு அதிசயம் தான். அது எடுக்க குறையாமல் இருக்கிறது மேலும் ஒரு அதிசயத்தை வியப்பூட்டும் அதிசயமாக தான் இருக்குது திருச்செந்தூரில் இன்னொரு அதிசயம் இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை நிறைய பேர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் சிலைக்கு பின்னாடி 5 லிங்கம் இருக்குங்க. அதான் பஞ்சலிங்கம்னு சொல்லுவாங்க அதை. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா 2 உருவ சிலை இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மூலவர் முருகர், அவங்க பார்த்தீங்கன்னா கடற்கரையை பார்த்த மாதிரி இருப்பாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா உற்சவர்னு சொல்லுவாங்க, சண்முகர், தெற்கு பார்த்துருப்பாங்க. இந்த மூலவர்ன்ற முருகப்பெருமாள் தாங்க வெளியே எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. எப்போவுமே அந்த சிலை பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும். மற்றபடி நம்ம தேரில் சப்பரம் வர்றது, நம்ம அசுரனை வதம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உற்சவர் சண்முகர் தான் வெளியே கொண்டு வருவாங்க. இந்த மூலவர் முருகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பின்னாடி தான் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அங்கே தான் பஞ்சலிங்கங்கள் இருக்குது. இந்த பஞ்சலிங்கங்களோட நம்ம வரலாற்றை சொல்லிடுறேன் உங்களுக்கு. சூரபத்மன்ற அசுரனை முருகப்பெருமாள் வதம் செஞ்ச பிறகு பக்கத்தில் கடற்கரை தான் இருக்குது. அதனால் நன்னீரில் குளிக்கிறதுக்காண்டி நாழிக்கிணறை உருவாக்கி அதில் குளிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரை கொன்னதால் முருகப்பெருமாள் பார்த்திங்கன்னா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லிட்டு ஒரு தோஷம் உருவாகுது அவர் மேலே. அந்த தோஷத்தை போக்கணும்னா 5 லிங்கம், அதாவது பஞ்சலிங்கத்தை வச்சு பூஜை செய்யணுன்ற மாதிரி ஒரு சாஸ்திரம். அதுக்காண்டி தான் முருகப்பெருமாள் பார்த்திங்கன்னா 5 லிங்கத்தை ரெடி பண்ணி அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணுற இடம் தாங்க அந்த நம்ம முருகப்பெருமாள் பின்னாடி உள்ள இப்போ அந்த பஞ்சலிங்கம். இன்றளவும் அந்த மூலவர் முருகர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூஜை பண்ணுறதா வழக்கம் இருக்குது. அதே போல் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா தேவர்கள் வந்து அந்த லிங்கத்தை வந்து வழங்குறதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாதிரி பல சக்தி வாய்ந்த விஷயங்கள், பல மர்மமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயிலில் இருக்குது. ஆனால் திருச்செந்தூர் கோயில் போனீங்கன்னா மனதார எல்லா சாமியும் கும்பிட்னா நான் சொல்கிற மாதிரி வணங்குங்க, ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனதும் கடற்கரையில் போய்ட்டு குளிக்க முடியாதவங்க கை கால் திருத்தம் அடிக்குங்க. அப்புறம் நேராக நாழிக்கிணறு வாங்க, நாழிக்கிணறுலேயும் அதே போல் தான் குளிக்க முடியாதவங்க கை கால் திருத்தம் அடிட்டு நேராக தூண்டிகை நம்ம விநாயகர் இருப்பாங்க, அங்கே போய்ட்டு தலை சுற்றி ஒரு வெடலையை போடுங்க. போட்டு அப்படியே முருகர் வந்து வனத்தை சுற்றி வந்து நேராக ஃப்ரெண்ட் வாசல்லோடி நம்ம பொது தரிசனமோ இல்லை காசு கட்டி உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு மூலவர் முருகரையும் சண்முகரையும் பார்த்துட்டு, அதே போல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சாமி இருக்குது. எல்லா சாமியும் போய் தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா சில ஆட்கள் போகிறாங்க, வெளியே சாமி கும்பிட்றாங்க, அப்படியே வந்துடுறாங்க. அப்படி பண்ணாமல் கண்டிப்பாக உள்ளே போய் சாமியை தரிசனம் பாருங்கள். பார்த்துட்டு உள்ளே பெருமாள் சாமி இருப்பாங்க, அந்த சந்தன மலை இருக்கும், அப்புறம் கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தை விழுந்து கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் கொடிமரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா செவுத்தில் சின்ன துளையும் இருக்கும். அதில் காது வச்சு கேட்டிங்கன்னா நம்ம கடல் அலை பார்த்திங்கன்னா ஓம் அப்படின்ற மாதிரி மந்திரம் ஒலிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும், அதையும் கேளுங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வள்ளி குகை இருக்குது. வள்ளி குகையை பார்த்துட்டு அப்படியே கடற்கரை ஒட்டினாப்போ போனீங்கன்னா நாராயணன் சாமி கோயில் இருக்குது, அங்கேயும் போய் தரிசனம் பண்ணுங்கள். வரும்போது பார்த்திங்கன்னா ஜீவ சமாதிகள் இருக்கும், அங்கேயும் போய் தரிசனம் பாருங்கள். பார்த்துட்டு வாங்க, மனசு நிறைவாக்குனா. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா கோயிலுக்கும் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல உக்காந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நாழிக்கிணறு, பஞ்சலிங்கம், அப்புறம் சூரன் வதை, பல நம்ம நிகழ்வுகளை வந்து வீடியோ தொகுப்பாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திருச்செந்தூரோட கொடிமரம், சந்தன கொடிமரம், ப்ளஸ் இந்த நாராயண சுவாமி, மூவர் சமாதி எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு கமெண்ட் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சப்போர்ட்டர், தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.